மனிதன் வேறு ஒரு உலகத்தில் வாழ முடியுமா? இந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக மார்ஸ் பிளானட்டை பற்றி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சனி கிரகத்தோடைய மிகப்பெரிய நிலவான டைட்டன் அப்படிங்கிற ஒரு நிலவு இருக்குது. அங்கே வானம் ஆரஞ்சு நிறத்தில் இருக்கும். அட்மாஸ்பியர் அப்படிங்கிறதும் இருக்குது. அங்கே மழையும் பொழியுது. பட் ஆனால் தண்ணி இல்லை, அது மீத்தேன். அங்கே வெப்பநிலை -179°C இருக்குது. மனிதன் அங்கே உயிரோடு இருக்க முடியுமா? அப்படி இல்லைனா அங்கே போய் இறங்கினோடனே நம்ம உறைஞ்சு போயிடுவோம். மனிதனுடைய எதிர்கால வீடு அப்படிங்கிறது டைட்டன் நிலவா கூட இருக்கலாம்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்களே, அது எதை வச்சு சொல்கிறாங்க? அதுக்கு நம்ம டைட்டன் நிலவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் முடியும். ஸோ இன்னைக்கான வீடியோவில் டைட்டன் நிலவில் லைஃப் பாசிபிளா, அந்த நிலவு சம்மந்தமான இன்னும் நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்க போகிறீங்க. நீங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் கொடுக்க மாட்டாங்க. வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ. நான் உங்கள் சேகர். சுமார் நம்ம வாழ்கிற பூமியிலிருந்து 1.2 1.4 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க ஒரு நிலவோடைய பேர் தான் டைட்டன். இது சனி கிரகத்தோடைய ஒரு நிலவு. சரி, நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய நிலவுகளில் ஒன்றாவும் இந்த டைட்டன் நிலவு அப்படிங்கிறது இருக்குது. 5150 கிலோமீட்டர் டயாமீட்டர் கொண்டது தான் இந்த நிலவு. ஸோ நம்ம நிலவை விட பெரிய ஒரு நிலவாக தான் இந்த நிலவு இருக்குது. இந்த நிலவு ஸ்பெஷலாக காட்டுறது இந்த சைஸ் மட்டும் கிடையாது. இந்த நிலவு தான் நம்ம சோலார் சிஸ்டத்திலேயே அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய ஒரு நிலவாகவும் இருக்குது. பட் அந்த அட்மாஸ்பியர் மனிதன் வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியரா அப்படின்னு கேட்டால், டைட்டன் நிலவுடைய அட்மாஸ்பியரில் 95% நைட்ரஜன், 5% மீத்தேன், 0% ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு அளவில் தான் அதோட அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நம்ம அங்கே போய் இறங்குற உடனே நம்மளால் ஸ்பேஸ் சூட் இல்லாமல் நிற்கவே முடியாது, சுவாசிக்க முடியாது. ஒருவேளை உங்களோட ஸ்பேஸ் சூட்டில் இருக்கக்கூடிய அந்த ஹெல்மெட்டை கலட்டினீங்க அப்படின்னா அடுத்த சில நிமிடங்கள்லேயே உங்களுடைய மரணம் நிச்சயம் இந்த நிலவில். இது மட்டும் கிடையாது, டைட்டன் நிலவுடைய அட்மாஸ்பியரை தாண்டி அந்த மொத்த நிலவுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறதும் ரொம்பவே குளிராக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. -179°C அப்படிங்கிற அளவில் நம்மளை உறைய வைக்கிற அளவுக்கு குளிர் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஸ்பேஸ் ஷூட்டை கலட்டினீங்கன்னா சில மணி நேரத்தில் எப்படி ஆக்சிஜன் இல்லாமல் நீங்கள் இறந்து போவீங்களோ அதே மாதிரி உறைஞ்சே இறந்து போயிடுவீங்க அந்த ஸ்பேஸ் ஷூட்டை கலட்டின அடுத்த செகண்ட்லேருந்து. டைட்டன் நிலவோடைய தரைப்பகுதியில் நீங்கள் நிற்கணும் அப்படின்னாலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நிற்கணும். அதுக்கு முக்கிய காரணம், நம்ம பூமியில் எப்படி ஆறு, குளம், குட்டை, ஏரி இதெல்லாம் இருக்கோ அதே மாதிரி டைட்டன் நிலவிலே இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க. அப்போ என்னடா இதெல்லாம் நம்மளுக்கு வாழக்கூடியதுக்கான சாத்தியமான ஒரு விஷயம் தானே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. பட் அங்கே தான் பெரிய ட்விஸ்ட்டு. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஏரி, குளம், குட்டை, ஆறுகளில் ஓடக்கூடியது நம்ம பூமியில் ஓடுற மாதிரி தண்ணி கிடையாது. அது எல்லாமே மீத்தேன், ஆசிட் மாதிரியான விஷயங்கள், ரொம்பவும் டாக்ஸிக்கான விஷயங்கள் தான் அங்கே ஆறுகளாக ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் அங்கே நீச்சல்லாம் அடிக்க முடியாது. நீச்சல் அடிச்சிங்கன்னா உங்கள் உடம்பு அடுத்த செகண்ட் அந்த ஆசிட்னால் கரைஞ்சி போயிடும். அப்படி இல்லைனா அதில் இருக்கக்கூடிய டாக்ஸிக்கான கேஸஸ்னாலேயே நீங்கள் செத்து போயிடுவீங்க. ஸோ தரைப்பகுதியிலே நீங்கள் கால் வைக்கும் போதே உங்களுக்கு எவன் ரெடியாக இருப்பான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்குன்னு அந்த நிலவு முழுக்கவே எல்லா இடத்துலையுமே அந்த மீத்தேன் ஆறுகளாக ஓடிக்கிட்டு இருக்கான்னு கேட்டால் இல்லை. சில இடங்கள் நம்ம பூமி மாதிரியே தரைப்பகுதி இருக்க மாதிரியான இடங்களாக தான் இருக்குது. இதனாலேயே டைட்டன் நிலவில் எதிர்காலத்தில் நம்ம வாழ முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க நம்புறதுக்கு ஒரு காரணமாக இந்த விஷயங்கள் இருக்குது. அது எப்படிரா அங்கே கால் வச்சாலே நம்ம உறைஞ்சி போயிடுவோம், ஆக்சிஜன் இல்லை, அதுக்கப்புறம் மீத்தேன் ஆறுகள் ஓடிட்டு இருக்கு, அதுலேருந்து டாக்ஸிக்கான கேஸஸும் வெளியாகுது, இதெல்லாம் தாண்டி எப்படி அங்கே வாழ முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட் நம்புகிறாங்க அப்படின்னு கேட்டால், அந்த தரைப்பகுதிகள் நார்மலாக நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி இடங்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பகுதிகளில் டூம் சிட்டி அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு முறைப்படி நம்ம வீடுகளை கட்டி அதில் நம்ம வாழ முடியும் அப்படி சொல்கிறாங்க. அதாவது டூம் சிட்டி அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம சில ஹாலிவுட் படங்களே ஃபிக்ஷனான சில அனிமேஷன் மூவிஸ்லாம் பார்த்துருப்போம்ல. இந்த சிம்சன் கார்ட்டூனில் பார்த்தவங்களாம் கொஞ்சம் ஒரு சில சீனில் பார்த்துருப்பீங்க. கண்ணாடி மாதிரி ஒரு ஷீல்டு மாதிரியான ஒரு அமைப்பை உருவாக்கி அதுக்குள்ளே சிட்டிஸை இருக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்களே அந்த காலனைசேஷன். ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்து மூலமாக நம்மளால் அங்கே வாழ முடியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தியரிட்டிக்கலாக சில விஷயங்களும் நம்ம பண்ணால் அங்கே லைஃப் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சில விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம நியூக்ளியரை வச்சு எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுறது, அது மூலமாக ஹீட்டை வச்சு நம்ம அங்கே இருக்கக்கூடிய அந்த -179°C அப்படிங்கிற அந்த குளிரை சமாளித்து வாழ்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியலாக ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணுறக்கூடிய அந்த மெத்தடை பயன்படுத்தி ஆக்சிஜனை கன்சியூம் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நம்ம அங்கே வாழ முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இதுக்கான டெக்னாலஜிகளோ இதுக்கான அந்த செலவு அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அந்த டெக்னாலஜி நம்மக்கிட்ட
நம்மள்ட்ட இப்போதைக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால தான் எதிர்காலத்தில் மேபி அதுக்கான டெக்னாலஜிகளும் நம்ம செலவை வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிலவுலையும் நம்மளால் வாழ முடியும் அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்காங்க. மார்ஸ் 1 தான் நம்மளோட எதிர்கால வீடு அப்படிங்கிறது கிடையாது. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த டைட்டன் நிலவு அப்படிங்கிறதும் எதிர்கால வீடு தான் அப்படின்னு நம்புகிறாங்க. இதெல்லாம் நம்புறதுக்கும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமாக சயின்டிஸ்ட்டுக்கு வச்சிருக்கிறது இது வரைக்கும் நம்ம டைட்டன் நிலவை பற்றி ரிசர்ச் பண்ண விஷயங்களும் அந்த டேட்டாஸை வச்சு தான் அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் டைட்டன் நிலவை பற்றி நிறைய நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாசா ஒரு மிஷினை வந்து இப்போ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. 2027க்குள்ள டிராகன் ஃப்ளை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ட்ரோனை அனுப்பி அங்கே வந்து பறந்துக்கிட்டே அந்த ட்ரோன் மூலமாக என்னென்ன டேட்டாஸ்லாம் அதை வந்து கலெக்ட் பண்ண முடியுமோ அந்த டேட்டாஸை கலெக்ட் பண்ணி அது மூலமாக எதிர்காலத்தில் நம்ம இன்னும் டைட்டனில் வாழ முடியுமா, அதோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மிஷினை வந்து இப்போ ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2027 அதுக்கான லான்ச் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஸோ அந்த லான்ச் போனதுக்கப்புறம் நம்ம இன்னும் டைட்டனை பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நான் சொன்னதை வச்சு டைட்டன் நிலவில் வந்து லைஃப் பாசிபிளாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்க. பட் டைட்டன் நிலவை பற்றி இன்னும் கூடுதலாக சில விஷயங்களை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது மூலமாக இந்த நிலவை பற்றி இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிதல் கிடைக்கும். அந்த வகையில் டைட்டன் நிலவுடைய அந்த அட்மாஸ்பியரில் நம்ம நைட்ரஜன் வந்து 95% இருக்குது, 5% மீத்தேன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் அந்த 5% மீத்தேன் அப்படிங்கிறது அதோட அட்மாஸ்பியரில் இருக்கிறதுனால தான் டைட்டன் நிலவுடைய அந்த வானம் அப்படிங்கிறது ஆரஞ்சு நிறத்தில் தெரியறதுக்கான காரணமாக இருக்குது. நாசாவால் விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட கசினி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபேஸ் கிராஃப்ட் மூலமாக தான் இந்த டைட்டன் நிலவில் சேகரிக்கப்பட்ட புகைப்படங்களை வச்சு அதில் இந்த மாதிரியான மீத்தேன் ரிவர்ஸ் மாதிரியான ஆறுகள் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே சயின்டிஸ்ட்டுங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ நீங்கள் பூமியில் ஒரு 70 கிலோ எடை கொண்ட ஒரு மனிதராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை அப்படியே பேக் பண்ணி நம்ம டைட்டன் நிலவில் கொண்டு போய் தரையிறக்கிட்டோம்னா அங்கே உங்களுடைய வெயிட் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது தெரியுமா? வெறும் 15லிருந்து ஒரு 20 கிலோ வெயிட் மட்டும்தான் நீங்கள் அங்கே இருப்பீங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க நேராக டைட்டன் நிலவுக்கு போனீங்கன்னா உங்களோட வெயிட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் டைட்டன் நிலவோடைய அந்த கிராவிட்டி அப்படிங்கிறது பூமியை கம்பேர் பண்ணும்போது வெறும் 14% மட்டும்தான் டைட்டன் நிலவோடைய கிராவிட்டி அப்படிங்கிறது பூமியோட கம்பேர் பண்ணும்போது இருக்குது. அதனால தான் இந்த வெயிட் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது இந்த டைட்டன் நிலவில் நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த நிலவில் மலைகள் அப்படிங்கிற மவுண்டன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்குது. அதுவும் ஐஸ் மவுண்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம பூமியில் எப்படி குன்றுகள்லாம் இருக்குல்ல அதே மாதிரி இங்கேயும் குன்றுகள் அப்படிங்கிறது இருக்குது, மணல் குன்றுகள். பட் ஆனால் அந்த மணல் குன்றுகள் நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான மணல்கள் கிடையாது. அது எல்லாமே ஹைட்ரோ கார்பன் குன்றுகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மாதிரியான அந்த குன்றுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. கிரையோ வால்கனஸ்னு சொல்லப்படக்கூடிய பனி எரிமலைகள் இருக்கிறதா நம்பப்படுது சயின்ஸ்டால. இன்னைய வரைக்கும் அது வந்து கன்ஃபார்ம் செய்யப்படல 100%. பட் இது வரைக்கும் அங்கே நடத்தப்பட்ட அந்த டேட்டாஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதா சயின்டிஸ்ட் நம்புறாங்க. நம்மளுடைய பூமி அப்படிங்கிறது தன்னைத்தானே சுற்றுறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து சூரியனை ஒரு தடவை சுற்றி முழுசாக வளர்றதுக்கு 365 நாட்கள் எடுத்துக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பட் ஆனால் இந்த டைட்டன் நிலவு தன்னைத்தானே ஒரு தடவை முழுசாக சுற்றி வளர்றதுக்கு பூமியோட நாட்கள் படி 16 பூமி நாட்கள் எடுத்துக்குது. டைட்டன் தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு நம்மளுடைய சனி கிரகம் சேட்டனையும் சுற்றி வந்துக்கிட்டு சூரியனை சுற்றி வருது இல்லையா? அப்போது அது சூரியனை முழுசாக சுற்றி அதோடு சேர்ந்து வர்றதுக்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்குது அப்படின்னா பூமியோட நாட்கள் படி 29.5 பூமி ஆண்டுகள் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்மோஸ்ட் அங்கே நம்ம இருந்தோம்னா 30 வருஷத்துக்கு ஒருக்க தான் நம்ம அங்கே இருந்தோம்னா நம்மளுடைய பர்த்டே கொண்டாடுற மாதிரி இருக்கும். டைட்டன் ஒரு தடவை தன்னைத்தானே முழுசாக சுற்றி முடிக்கிறதுக்கு 16 பூமி நாட்கள் எடுத்துக்குன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ அங்கோடைய இரவு நேரம் அப்படிங்கிறதும் பகல் நேரம் அப்படிங்கிறதும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்போ அது வந்து நம்ம நிலவு எப்படி நம்ம பூமியை வந்து டைட்டனில் லாக்காக எப்பவுமே ஒரு பக்கத்தை காமிச்சு சுற்றிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் டைட்டனும் நம்ம சேட்டன் பிளானட்டை எப்போவுமே ஒரு பக்கத்தை சனி கிரகத்தை பார்த்த மாதிரி இன்னொரு பக்கம் இருள் சூழ்ந்த மாதிரி இருக்கும். இதனாலேயே டைட்டன் நிலவுடைய அந்த காலை சூரிய உதயம் அப்படிங்கிறது 8 நாட்கள் வரைக்கும், அதாவது உச்சந்தலைக்கு சூரியன் வரும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி நிகழ்வு வந்து டைட்டன் நிலவு நடக்கிறதுக்கு 8 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கும். அதுவே சூரியன் மறைகிறதுக்கும் 8 நாட்கள் எடுத்துக்கும். சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா 8 நாள் பகல் 8 நாள் இரவு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்லோ மோஷனில் அந்த சன்ரைஸ் அப்படிங்கிறது நடக்கும். மெல்ல மெல்ல ஒவ்வொரு நாளாக தான் அப்படியே சூரியன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருவாப்பில். அந்த சூரியனுடைய வெளிச்சம் அப்படிங்கிறதும் பெருசாக வந்து இருக்காது. ஏன்னா ரொம்ப தொலைவில் நம்ம சனி கிரகம் இருக்குது, சனி கிரகத்தை சுற்றி வரக்கூடிய இந்த டைட்டன் நிலவு இருக்கிறதுனால அந்த சூரியனுடைய வெப்பம் அப்படிங்கிறதும் பெருசாக டைட்டன் நிலவுக்குள்ளே வராது. ஏன்னா பூமியை விட டைட்டன் நிலவுடைய அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது 1.2% அடர்த்தியானது. ஸோ அதனால் சன்லைட் அப்படிங்கிறது டைரெக்டாக வந்து அதோடைய சர்ஃபேஸை நோக்கி பெருசாக வராது, அந்த வெப்பமும் பெருசாக கிடைக்காது. அதனால தான் -179 டிகிரி செல்சியஸில் குளிராக இருக்கக்கூடிய ஒரு நிலவாக
வாய்ப்பாகவும் இருக்குது, மீத்தேன் கேஸ் இருக்கிறதும் அதுக்கு ஒரு காரணமாகவும் இருக்குது. ஓவராலாக டைட்டன் நிலவில் நம்ம சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதோடைய ஒரு நாள் ரொட்டேஷனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு வருஷம் அது சுற்றுறதுக்கு சூரியன் சுற்றி வர்றதுக்கு எடுத்துக்கிற அந்த டைமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குளிர், மீத்தேன் மாதிரியான விஷயங்கள், டாக்ஸிக்கான கேஸஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள் சேலஞ்சாக இருந்தாலும் இப்போவும் நம்புகிறாங்க சயின்டிஸ்ட்டுங்க நம்ம எதிர்காலத்தில் மார்ஸை தாண்டி வாழ முடிவு எடுத்தால் அது டைட்டனாக கூட இருக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் டைட்டன் நிலவு மட்டும் இந்த பட்டியலில் இல்லை. எதிர்காலத்தில் நிலவில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக டைட்டன் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லலை. இன்னொரு நிலவும் நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்குது, எதிர்காலத்தில் நம்ம வாழ போகிற இடமா சொல்லப்படுறது. அது என்ன நிலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேர் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். அந்த நிலவு சம்பந்தமான விஷயங்களும் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வந்து வீடியோ வரும். அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் இன்னும் கூட சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்து சேரும், நீங்களும் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் அந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஷன் ஆகி போகிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து விட்ருங்க. நீங்கள் கொடுக்க லைக் மூலமாக எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுக்கும் மோட்டிவாக இருக்கும். ஸோ மறக்காமல் அதை பண்ணிடுங்க. மற்ற வீடியோஸை பார்க்குறதுக்கு மேலே ஐக்கன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சேகர். பாய் பாய்.